பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-12 முடிய. அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதின நிருபத்திலிருந்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் எவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கறதுக்கு காரணம், நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கான வழியை இன்று கற்றுத்தருகிறார். அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? அந்நியக்காரர்கள்னா யாரு? அதுக்கு வஞ்சிக்கப்படாதிருங்கள். அந்நியக்காரராய் இல்லாதபடி உங்களை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. வேசி மார்க்கத்தாரும் வேசித்தனம்னா தமிழ் மேல உள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். வேசித்தனம் இச்சையா வேசித்தனம் இச்சையா பிறனுக்கு உண்டான ஒன்றை இச்சையாய் பார்ப்பது வேசித்தனம். விக்கிரக ஆராதனைக்காரர் அதாவது உயிரே இல்லாத ஒரு பொருளை வணங்குவது விக்கிரக ஆராதனை. விபச்சாரம் எங்க பார்த்தாலும், இப்ப நியூஸ்ல எங்க பார்த்தாலும் சிறு பிள்ளைகள் இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அந்த மாதிரி வேர்ல்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய குடும்பத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாய் இருக்கிறது, கடமையாய் கூட இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. சுய புணர்ச்சிக்காரர், அதாவது சுய புணர்வு, தன்னை ஆசைப்பட்டதெல்லாம் செய்யறது சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள். ஒரு நான் ஆண் மகன் அப்படின்னு சொல்லி அந்த கர்வத்துல ஆண் என்ன வேணாலும் பண்ணலாம் என்கிற அதிகாரத்தோடு இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களும் திருடன் கொள்ளையிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எத்தனிக்கிற, பிறனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அபகரித்து, அதாவது உழைத்து வாழாமல் பிறருடைய உழைப்பை திருடுகிறவர்கள், பொருளாசைக்காரர். நிறைய பொருள் சேர்க்கணும், அதாவது உழைத்து நீங்கள் பொருள் சேர்ப்பது வேற, உழைத்து பொருளுக்காகவே உழைத்து சேர்ப்பது வேற. வெறி கொண்டாடுறவங்க சிலர், எது மேலேயாவது வெறியா இருக்கிறது. உதாசீனரும், நல்ல உபதேசத்தை உதாசீனப்படுத்துறவங்க, அதாவது நல்ல உபதேசம்னா ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை இவர்கள் அப்படி வழிமாறிடக்கூடாதுன்னு என்பதற்காக பிறர் கூறுகிற நல்ல வார்த்தைகளை உதாசீனப்படுத்துகிறவர்கள். கொள்ளையிடுகிறவர்கள், அதாவது பிறனுக்கு உண்டானதை இச்சையிட்டு அதை அபகரித்து பிறனுடைய உழைப்பை திருடிக் கொள்கிறவர்கள். பிறர் உழைத்து வாழ்வதை கொள்ளையிட்டு போறவர்கள், நகையோ பணமோ எதுவோ இருந்தாலும் அதை கொள்ளையிட்டு போறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அப்படிப்பட்டவர்களா நீங்க இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் அவருடைய நாமத்தினால எல்லாமே கிடைக்கும்னு அவரே சொல்லியிருக்காரு. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். அவருடைய நாமத்தினாலும் மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தினாலும் முன்னாடி பாவம் செஞ்சவங்க, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் ஏற்கனவே பலியாகி நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால நமக்கு பாவ மன்னிப்பு, அதை கூட ரட்சிப்பையும் அளித்தார். நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். கழுவப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர்
நடத்துதல் நமக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ள வரும்போது, ஆவியினால் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர்னு யார்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டமாய், சந்ததியாய் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் எல்லாருமே நீதிமான்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. பவுல் சொல்லுகிறாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆமாங்க, இந்த பார்க்கிற எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாக இராது. எல்லாமே எனக்கு குவாலிஃபைடா இருக்காது. எல்லாமே எனக்கு என்னுடைய தரத்துக்கு எல்லாமே நான் பண்ணணும். எல்லாமே பார்க்குற எல்லாத்தையும் என்னுடைய சுயம் போன போக்கில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எதுவுமே எனக்கு தகுதியா இராது. எல்லாமே தகுதியா இராது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சிலது நல்லது, எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அதுக்கு அடிமைத்தனம் பட்டு இருக்கிறது தவறான ஒரு விஷயமாக ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துறாங்க. பவுல் நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட வேதாகமம் அநேகரால் எழுதப்பட்டு எல்லாமே வெவ்வேறு ஆட்களால் எழுதப்பட்டது. ஒரே குடும்பத்தினரால் எழுதப்படவில்லை. வெவ்வேறு ஆட்களால் பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகையோடு எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் எவ்விதமாய் சொல்லுகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டவர்கள் சுதந்திரிப்பார்கள், எப்படிப்பட்டவர்கள் சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று. அதற்கு மேல பிரதான கட்டளை ஒன்று, அன்பு. அந்த அன்போடு கூட எல்லாரிடத்திலும் பண்பாய் அன்பும் அறமும் சேர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆண்டவர் இதை தான் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் அந்நியக்காரர்களாய் இராமல் நம்ம நீதி செய்கிறவர்களாய், அவருடைய சுதந்திரவாளியாய் நம்ம மாறும்போது, அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாறும்போது, எல்லாவற்றையும் சுதந்திரித்து தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்திரித்து அவரை பார்த்து, அதாவது எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, படைச்சவரை பார்க்கணும் அப்படின்னு. இந்த உலகத்துல நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஏன் என்ன படைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்போம், முறுமுறுப்போம். ஆனாலும் இல்லை, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நீதியின் பாதையில நடப்பாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு அவருடைய வழியில் நடக்கும்போது எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்து முடிப்பார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதிலும் இயேசுப்பா உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க இயேசுப்பா நாங்கள் என்ன பண்ண வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி. இயேசுப்பா, உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நடந்து உம்முடைய இயேசுப்பா நீர் இந்த 33 வருடம் நீர் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினீர். உம்மோடு கூட உம்முடைய வழியில நாங்கள் வாழ்ந்து இயேசுப்பா உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. இயேசுப்பா, எல்லா வியாதியிலிருந்தும் விளக்குங்க, எல்லா பொருளாதார தேவை எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. நீர் ஒருவரே உயர்த்தப்படணும், உடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.